சட்டமன்ற தேர்தலில் முக்கிய தலைவர்கள் போட்டியிடும் தொகுதியின் வரலாறு, கள நிலவரம், மக்களின் எதிர்பார்ப்பு குறித்து நட்சத்திர தொகுதி பகுதியில் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவின் மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதி குறித்து தற்போது பார்க்கலாம். அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தனது அரசியல் பயணத்தில் போட்டியிட்ட ஒரே தொகுதி மதுரை மேற்கு மட்டும்தான். 2006 அதிமுக சார்பில் வெற்றி பெற்ற சண்முகம் எதிர்பாராத விதமாக உயிரிழந்த நிலையில் 2007 நடைபெற்ற இடைத்தேர்தலில் முதன்முறையாக இந்த தொகுதியில் போட்டியிட்டார் செல்லூர் ராஜு. அந்த தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் KSK ராஜேந்திரனிடம் செல்லூர் ராஜு தோல்வியை தழுவினார். தோல்வியில் தொடங்கினாலும் அதன் பின்னர் நடைபெற்ற 2011, 2016, 2021 ஆகிய 3 சட்டமன்ற தேர்தல்களிலும் ஹேட்ரிக் வெற்றி பெற்றுள்ளார். அதிமுக ஆட்சி காலத்தில் அவர் 10 ஆண்டு காலம் கூட்டுறவுத்துறை அமைச்சராக வலம் வந்ததற்கு மதுரை மேற்கு தொகுதியே அடித்தளமாக அமைந்தது. செல்லூர் ராஜு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் முதலமைச்சர், சபாநாயகர், அமைச்சர்கள் என பலரை அடையாளம் காட்டிய தொகுதி மதுரை மேற்கு. 1980 தேர்தலில் இந்த தொகுதியில் வென்றுதான் MGR 2ஆம் முறையாக முதல்வராக பதவியேற்றார். SIRக்கு பின்னர் மதுரை மேற்கில் சுமார் 1,33,000 ஆண்கள், 1,38,000 பெண்கள் என மொத்தம் 2,71,000 வாக்காளர்கள் உள்ளனர். 2011ஆம் ஆண்டு தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக மாவட்ட செயலர் கோ தளபதியை விட கூடுதலாக சுமார் 38,000 வாக்குகள் பெற்றார் செல்லூர் ராஜு. 2016 தேர்தலில் கோ தளபதியை விட கூடுதலாக சுமார் 16,000 வாக்குகள் பெற்ற நிலையில் 2021 தேர்தலில் திமுக வேட்பாளர் சின்னம்மாளை விட செல்லூர் ராஜு 9,000 வாக்குகளே கூடுதலாக பெற்றிருந்தார். 3 தேர்தல்களிலும் செல்லூர் ராஜுவின் வெற்றி வித்தியாசம் படிப்படியாக குறைந்து வந்தாலும் 2001 சட்டமன்ற தேர்தல் முதல் தற்போது வரை அனைத்து பொது தேர்தல்களிலும் அதிமுகவே வெற்றி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தொகுதியில் முக்குலத்தோர், பிள்ளை, செட்டியார், யாதவ், ஆதி திராவிடர் சமூகத்தவர்களும் குறிப்பிடத்தக்க அளவில் வசித்து வருகின்றனர். இவர்களில் முக்குலத்தோர் 30 விழுக்காடு பேரும், பிள்ளைமார் சமூகத்தினர் 15 விழுக்காடு பேரும் இருப்பதால் இவர்கள்தான் வெற்றியை தீர்மானிக்கும் சக்திகளாக உள்ளனர். அங்கன்வாடிகள், நியாய விலைக்கடை கட்டடங்கள், குடிநீர் தொட்டிகள், சிறிய பாலங்கள், மாடக்குளம் கண்மாய் சீரமைப்பு, கொடிமங்கலம் வைகையாற்றில் தடுப்பணை, காளவாசல் மேம்பாலம், மதுரை முல்லை பெரியாறு கூட்டு குடிநீர் திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் செல்லூர் ராஜு தொகுதிக்கு கொண்டு வந்த திட்டங்களாகும். இருப்பினும் பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற தொகுதி மக்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படாமலேயே இருக்கிறது. 25 ஆண்டுகால தோல்வி வரலாற்றை முடிவுக்கு கொண்டு வர திமுகவும் வாக்கு வித்தியாசம் தொடர் சரிவிலிருந்து வரும் நிலையிலும் 4வது முறையாக வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று அதிமுகவின் செல்லூர் ராஜுவும் எதிரும் புதிருமாக களத்தில் நிற்கும் அதே சமயம் நாம் தமிழரும் புதுவரவான தாவேகாவும் தங்கள் பங்குக்கு களத்தை பரபரப்பாக்கி வருகின்றன. புதிய தலைமுறைக்காக மணிகண்ட பிரபு.